எங்க குடும்பத்துல நாங்க உட்காந்து நாடகம் பாத்துக்கிறோம். யார் யாரு? நானு, என் பொண்டாட்டி, என் சம்சாரம், என் மனைவி, நீ உடைய மனைவி, உடைய சம்சாரம், உன் பொண்டாட்டி, வைப்பு எல்லாம் ஒண்ணுதானடா. யார் சொன்ன? நான் சொல்றேன். சம்சாரம்னா யாரு? அது சத்தத்துல கல்யாணம் பண்றது. மனைவினா யாரு? அது நோட்டீஸ் அடிச்சு கல்யாணம் பண்றது. ஓ, மனைவினா நோட்டீஸ் அடிச்சு கல்யாணம் பண்ணுவோம். அப்பா அம்மாக்கு தெரியாத தள்ளி போய் லோடு ஏற்றி கல்யாணம் பண்றாங்க. அதெல்லாம் வைப்பு. அதனால ஒரு கூட தெரிய மாட்டேங்க. அது மாதிரி பண்ண ஒரு தள்ளி கட்டிடலாம் பாருங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும். எனக்கு அம்ஜா பாரு பொண்டாட்டி. பொண்டாட்டி மாதிரியா தான் இருப்பா. அங்கப்பா நைட்டு நம்ம போறது வேஷம். அங்க எவன் வேஷம் போட்டு சொன்னாங்களா? ஐயா, 4 பேர் உட்காந்து நாடகம் பாக்குறோம். ஒரு ஆள் ஆட்டுக்காரு. யாரு? நானு, என் பொண்டாட்டி, எனக்கு 2 பசங்க. உங்களுக்கு 2 பசங்க? ஆமாங்க. தாலி கட்டிய நாள் முதல் நீ வீட்டு பக்கமே போறது கிடையாது. சுண்டல் விற்கிற பையன் உனக்கே 3 புள்ள இருக்க சொல்ல. சுண்டல் விற்கிறவனாவது ஒரு நாளுக்குன்னா ஒரு நாளுக்குள்ள போயிடும். நாங்க 4 பேர் உட்காந்து நாடகம் பாத்துக்கிறீங்க. என் பொண்டாடி இருக்கிறாள, நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். அப்படி சுத்திக்கிட்டு தான் வந்து அவ்வளவு ஒரு பயம். யாண்டின்னு கூப்பிட்டா போதும், என் பொண்டாட்டி மூத்தூர் பேச்சுப்பா. அந்த அளவுக்கு மேல பயம். சுகர் அதிகம். அடிக்கடி சொட்டு சொட்டு போறா. தப்பன அவன் சொட்டு சொட்டு போட்டு சுகர் வரவங்களுக்கு எப்படிதானடா? ஒரு 6 மாசம் சுகர் வந்து நாங்க பத்த பாடு இருக்குது. நாங்க 4 பேர் உட்காந்து நாடகம் நல்லா விறுவிறுப்பா போதுங்க. சூப்பரான காட்சி. நடுவு நேரத்துல சோன்னு மழை பெய்யுது. ஆட்டம் நின்று மேடா, ஆட்டம் நின்றுக்குமே. அதான் எதிர்பார்த்துட்டு உட்காருங்க ஐயா. மழை சோட பெய்யுது. எல்லா சடங்குகளும் எழுந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க. நாங்க 4 பேர் எழுந்து பாய சுத்தி அக்காலத்துல வச்சுக்கணும். உட்காத்துல நம்ம பாட்டியில வச்சுக்க. அக்கல்ல வச்சுக்க. அக்கல் நாங்க கிளம்பிச்சேங்க வீட்டுக்கு. உங்க வீட்டுக்கு திருப்பதியிலே பெரிய வீடு என் வீடு தான். ஊர்லயே பெரிய வீடு. ஆமாங்க. ஏண்டா ஒரு 10 சதுரம் இருக்குமா? 10 சதுரம் ஒரு வீடு ஆகுது. ஒரு 20, ஒரு 50 சதுரம், ஒரு 100 சதுரம், இதெல்லாம் ஒரு வீடாது. வயசு வர மலை மேல நின்று பார்த்தா தெரியும். உன்னை விட அதிகமா சம்பளம் வரும். என்னால ஒரு சின்ன பிடிச்ச கூட கட்ட முடியாதா? வாங்கறது, கடைக்கு போறது, ஊத்துறது, இப்படிதானடா போயிருக்கீங்க. இப்பதான் சொன்னீங்க குடிக்கிறதே இல்லை. ஒருவேளை சென்னை நகரிலே அண்ணா சாலையில் இருக்கின்றது முதல் முறையாக கட்டிய 14 அடுக்கு மாடி LIC. LIC மவுண்ட் ரோட்ல 14 அடுக்கு மாடியா? LIC தான் என் வீட்டு பாத்ரூம். 14 அடுக்கு LIC பில்டிங் பாத்ரூம். இவ்வளவு பெரிய பணக்காரங்க காவலாங்க நிறைய வச்சுட்டு இதை நினைக்கும் போதே எனக்கு வருத்தமா இருக்குது.